டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், நீங்க ஒரு விஷயத்தை பத்தி சொல்லும்போது அந்த கேரக்டரே நேர்ல வந்து பேசுற மாதிரியும், தமிழோட உச்சரிப்பு ரொம்ப நேர்த்தியாவும் சரளமாவும் ரொம்ப முக்கியமா உண்மையாவும் பேச எங்க கத்துக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு காஞ்சிபுரம்ல இருந்து மோகன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாராட்டுதல்களுக்கு என்னுடைய இதயபூர்வமாக நன்றி. நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்காக நான் எந்த தனிப்பயிற்சி எடுத்ததில்லை. இயற்கையாகவே இது அப்படி அமைந்து விட்டது, அவ்வளவுதான். கே பாலச்சந்தர் இயக்கத்துல ரஜினிகாந்த் மனிதனின் மறுபக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிக்க இருந்தாரு. அதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு என்னாச்சு, டிராப் பண்ணிட்டாங்களா? அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவகுமார் ஒரு படத்துல மனிதனின் மறுபக்கம் அப்படின்னு நடிச்சிருந்தாரு. அந்த கதையும் இதுவும் ஒண்ணுதானான்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. பாலச்சந்தர் இயக்கத்திலே ரஜினி கதாநாயகனாக நடிக்கிற இந்த மனிதனின் மறுபக்கம் படத்தை உருவாக்க இருந்தது கலாகேந்திரா நிறுவனம். 1981 பின்னால் அந்த நிறுவனத்துக்கு பாலச்சந்தர் எந்த படத்தையும் இயக்கலை. 1980 கவிதாலயா என்ற நிறுவனத்தை பாலச்சந்தர் தொடங்கினார். அவருடைய முதல் தயாரிப்பாக 1981 நெற்றிக்கண் என்ற திரைப்படம் வெளியானது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் வெளியில் அதிகமாக இயக்கலை. அவருடைய கவிதாலயா நிறுவனத்துக்கு தான் மிக அதிகமான படங்களை இயக்கினார். டைரக்டர் விசுவும் கமல்ஹாசனும் சேர்ந்து ஏதாவது ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தா அந்த படம் பேர் என்னன்னு விடால்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனும் விசுவும் இணைந்து சிம்லா ஸ்பெஷல் அப்படின்ற படத்தில் பணியாற்றியிருக்காங்க. அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியவர் விசு தான். தாவணி கனவுகள் படத்துல பாக்யராஜ் ஒரு ஃபைட்டிங் சீன்ல ஒரு ஹாலிவுட் ஆக்டர் கூட நடிச்சிருப்பாரு. அவரை பத்தி சொல்லுங்க, அவர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கூடுவாஞ்சேரியில இருந்து ஸ்ரீகாந்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நடிகருடைய பெயர் பாப் கிறிஸ்டோ. அவர் ஆங்கில நடிகர் இல்லை. அவர் பிறந்தது ஆஸ்திரேலியாவில். அவரை சினிமா உலகத்துக்கு அழைத்து கொண்டு வந்ததுன்னா அது அந்த காலகட்டத்திலே கதாநாயகியாக இருந்த பர்வீன் பாபி. அதைத் தொடர்ந்து பல இந்தி திரைப்படங்களில் நடித்தவர். ஒரு சில தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காரு. இப்போது அவர் நம்மிடையே இல்லை. 2011 அவர் மறைந்து விட்டார். மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட சிஸ்டர் ஸ்ரீலதாவை நீங்க இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன் அப்படின்னா அவங்கள பத்தி தமிழ்ல பெருசா தகவல்கள் இல்லையேன்னு பாண்டியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. நிச்சயமாக முயற்சி செய்கிறேன். இந்திய திரைப்பட உலகின் கனவு கன்னியான ஸ்ரீதேவியை பற்றி கூடுதலான தகவல்களை நிச்சயமாக ஸ்ரீலதா சொல்ல வாய்ப்பு இருக்கு. தாத்தா வராரு கதற விட போறாரு பாட்டை நான் உட்பட எல்லாருமே சோசியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வீட்டு சின்ன பையன் அந்த பாட்டை திரும்பி திரும்பி பார்த்து இப்ப பாடிட்டு இருக்கான். அதை கேட்டு நானே இப்ப முணுமுணுக்க ஆரம்பிச்சு அந்த பாட்டு எனக்கே பிடிச்சு போயிடுச்சு. அப்படின்னா அனிருத் வந்து இப்ப இருக்கிற ஆடியன்ஸோட பல்ஸ் எல்லாமே அவருக்கு அத்துப்படி அப்படின்னு தானே அர்த்தம்னு மதுரையில இருந்து முரளி அனுகிரகா கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள இசையமைப்பாளருடைய இசையிலே உருவாகின்ற எல்லா பாடல்களும் கேட்கத்தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், கல்கி 2898 AD படம் பாத்தீங்களா? அந்த படத்தை பத்தி தமிழ் மக்கள் மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவான ரிவ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த படத்தை பத்தியும் அந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் உங்களோட கருத்து என்னன்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. கல்கி படத்திலே பிரதான பாத்திரத்தை நடித்திருந்த அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோனே எல்லாம் சாதாரண நடிகர்களாக என்ன? அவர்கள் எல்லோருமே மிகச்சிறந்த நடிகர்கள். அதனால அவங்களுடைய நடிப்பில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறலை அப்படின்றது உண்மையான தகவல் தான். நீங்களே அந்த படத்தை பற்றி விமர்சனத்தை சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள். அந்த அளவுக்கு மோசம் இல்லையே சார் அந்த படம் அப்படின்னு தான் நீங்களே உங்களுடைய விமர்சனத்தில் குறிப்பிட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஓரளவுக்கு மோசமாக இருந்திருக்கு என்று தானே அர்த்தம். டைரக்டர் மணிரத்னமோட ஃபர்ஸ்ட் 4 படம் வணிக ரீதியா தோல்வி படம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் 2 படம் அப்படி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்காது. தவறுகள் நடக்கதான் செய்யும். ஒரு டைரக்டர் ஃபர்ஸ்ட் 2 படங்கள்ல அவங்களோட தப்பு எல்லாத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. முதல் படம், 2வது படம் என்றெல்லாம் இல்லை. எல்லா திரைப்படத்தையும் வெற்றி படமாக ஆக்கணும், மக்கள் மத்தியிலே அந்த படங்கள் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லா இயக்குனரும் பணியாற்ற வேண்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா படத்துடைய வெற்றி தோல்வி இரண்டும் அவர் கையிலே இல்லை என்பது வேறு விஷயம். ரைட்டர் சாண்டலினோட நாவல்ஸ் எல்லாம் படமாக்கி இருக்கா? அவரோட படைப்புகள் எல்லாம் நாட்டுடைமை ஆயிடுச்சான்னு கோவைப்புத்தூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. வாகினி ஸ்டுடியோவின் தயாரிப்பான சொர்க்கசீமா, என் வீடு போன்ற திரைப்படங்களிலே எழுத்தாளர் சாண்டிலினுடைய பங்களிப்பு இருந்தது என்றாலும் அவருடைய நாவல்கள் எதுவும் படமாகவில்லை. அவருடைய எழுத்துக்கள் எல்லாவற்றையும் நாட்டுடைமை ஆக்கியிருப்பதாக அரசு ஒரு காலகட்டத்திலே அறிவிப்பொன்றை வெளியிட்டது. ஆனால் அவருடைய குடும்பத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளாததால் அரசு அதை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டது. சிவாஜி கணேசன் நடிச்ச ரத்தபாசம் படத்துல இயக்குனர் பேரே போடலையே, அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ரத்தபாசம் படத்தை இயக்கியது நடிகர் திலகம் சிவாஜியை பல திரைப்படங்களை இயக்கிய அவருடைய ஆஸ்தான இயக்குனரான கே விஜயன் தான். ஆனால் அந்த படத்தில் ஒரு காலகட்டத்தில் அவர் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் காரணமாக தான்
கே விஜயனுடைய பெயர் அந்த படத்திலே இடம்பெறவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் அவரோட நெஃப்யூ சுகுமாரை எந்த ஒரு மேடையிலயோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன்லயோ அறிமுகப்படுத்தினதே இல்ல. அதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியுடைய மகனான சுகுமாரை அறிமுகப்படுத்துகிற மாதிரி எந்த விழா மேடையும் எம்ஜிஆருக்கு அமையல. அப்படி ஒரு மேடை அமைந்திருந்தால் நிச்சயமாக சுகுமாரை அந்த விழா மேடையிலே அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். நடிகர்களோட அதிக சம்பளம், டிஜிட்டல் டிவி ரைட்ஸோட விலை வீழ்ச்சி, இதன் காரணமா எந்த ஒரு படத்தையும் ஆரம்பிக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை மலையாளம் மாதிரி இங்க இருக்கிற முன்னணி ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட படங்களை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணா இப்ப இருக்கிற ப்ரொடியூசர்ஸோட நிலைமை என்ன ஆகும்? கமல், சூர்யா, கார்த்திக் மாதிரி அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு மட்டும் அவங்க படம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. நடிகர்களுடைய சம்பளம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படங்களை வாங்கக்கூடிய ஓடிடி நிறுவனங்கள் விலையை மிகப்பெரிய அளவிலே குறைத்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி தனியார் தொலைக்காட்சிகளும் பல படங்களை வாங்கவே மறுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் புது படங்களை ஆரம்பிக்க வேண்டுமா, அதை கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்ற எண்ணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு வந்தது. நடிகர் சொந்தமாக படங்களை தயாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துடைய பட்ஜெட்டில் மிக அதிகமான பங்கு வகிப்பது நடிகருடைய சம்பளம் தான். அவங்களே சொந்த படம் எடுக்கும்போது அவங்களுடைய லாபத்தில் கொஞ்சம், அதாவது அவங்களுடைய சம்பளத்தில் கொஞ்சம் குறைப்போகுது, அவ்வளோதானே தவிர அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. ஆனால் அவ்வளவு பெருந்தொகையை அவர்களுக்கு சம்பளமாக கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் தயாரிப்பாளர் படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு உரிய விலை கிடைக்கலன்னா தயாரிப்பாளர் மிகப்பெரிய நட்டத்தை சந்திக்க வேண்டி வரும். அதை தவிர்ப்பதற்காகத்தான் தயாரிப்பாளர் சங்கம் இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாமா என்று யோசிக்கிறது. அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரப்போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 1 or 2 மூவிஸ் மட்டும் டைரக்ட் பண்ண டைரக்டர்ஸை கொண்டாடுற இந்த ஆக்டர்ஸ் 47, 69 படங்கள் டைரக்ட் பண்ண சுந்தரராஜன் அண்ட் எஸ்பி முத்துராமனை ஏன் இவங்கெல்லாம் கொண்டாடுறது இல்லைன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. எஸ்பி முத்துராமனும் ஆர் சுந்தரராஜனும் எந்த காலகட்டத்திலையும் கொண்டாடப்படவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கொண்டாடப்படாமல் இருந்திருந்தால் எஸ்பி முத்துராமன் 68 திரைப்படங்களையும் ஆர் சுந்தரராஜன் 47 திரைப்படங்களையும் இயக்கி இருக்க முடியுமா என்ன? அண்ணா நகர் முதல் தெரு படத்தை இயக்கிய டைரக்டர் பாலு ஆனந்த் பத்தி சொல்லுங்கன்னு மலேசியால இருந்து சிவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. பாலு ஆனந்த் நகைச்சுவை உணர்வு மிக்க ஒரு நல்ல இயக்குனர். அவர் தயாரானது ஆர் சுந்தரராஜனுடைய பற்றையில். ஆர் சுந்தரராஜன் எப்படிப்பட்ட இயக்குனர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நையாண்டி நக்கலுக்கு பெயர் போனவர் ஆர் சுந்தரராஜன். அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்ததுனால அவருடைய அந்த குணங்களில் ஒரு 60% குணங்கள் பாலு ஆனந்துக்கிட்ட இருந்தது. எப்படி ஒரு நல்ல இயக்குனராக இருந்தாரோ அது மாதிரி பழகுவதற்கு ஒரு நல்ல நண்பராகவும் இருந்தவர் பாலு ஆனந்த். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, விக்ரம், சூர்யா இவங்களோட யார் நட்பு உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரோடும் எனக்கு இருந்தது நட்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவள் இருவருமே என்னை தன்னுடைய உடன்பிறவாத சகோதரன் போல நடத்தினாங்க. அது எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரஜினி, கமல் ஆகிய இருவருடனும் எனக்கு இன்று வரையில் நல்ல நட்பு இருக்குது. இந்த 2 பேரில் கமல்ஹாசனோடு என்னுடைய நட்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் இந்த சினிமா உலகத்திலே கதாநாயகனாக அறிமுகமான காலகட்டத்திலிருந்து அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பு. அஜித், தனுஷ், சிம்பு, விக்ரம், சூர்யா ஆகியோருடன் எனக்கு நல்ல நட்பு இருக்கிறதா சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள எனக்கு நல்லா தெரியும், அது மாதிரி என்னையும் அவங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படின்ற போக்கு ஆரம்பிச்சு வச்சது கே பாக்யராஜ் அப்படின்னு GM குமார் சமீபத்திய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியில லைவ்ல சொல்லியிருந்தாரு. இந்த குற்றச்சாட்டை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா ஏன்னு பாண்டியில இருந்து செல்வா கேட்டிருக்காங்க. GM குமார் சொன்னதை குற்றச்சாட்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் என்று போடுவது கே பாக்யராஜ்டேருந்து தான் தொடங்கிச்சு அப்படின்னு தான் GM குமார் அதில் சொல்லியிருந்தாரு. அந்த விமர்சனம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனம் தான். சரி, ஒரு சாங் பாடும்போது சிங்கர்ஸ் எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டிக்கிறது அவங்க பாடுற பாட்டை அவங்க கேட்கறதுக்காகவா இல்ல வெளியில இருந்து எந்த ஒரு சத்தமும் கேட்காம இருக்கவான்னு சேலம்ல இருந்து செல்வகுமார் கேட்டிருக்காங்க. பாடல் பதிவின் போது பாடுகின்ற பாடல்களுக்கு அந்த இசை கேட்க வேண்டும் இல்லையா, அதுக்காக தான் அவங்க காதில் ஹெட்ஃபோனை மாட்டிருக்காங்க. அந்த ஹெட்ஃபோனில் அந்த பாடலுடைய இசை ஒலித்து கொண்டே இருக்கும். அதற்கேற்ப அவர்கள் பாடலை பாடுவதற்காகத்தான் அந்த வசதி. அடுத்து என்று ஒரு தகவல். நடிகர் திலகத்தினுடைய திரை வாழ்க்கையிலே கலைஞர் கருணாநிதிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான இடம் உண்டு என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அவங்க இருவருக்கிடையே இருந்த நட்பை தொழில் ரீதியான நட்பு என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. சிவாஜிக்கும் தனக்குமான நட்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி கலைஞர் பல இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பதிவை பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பேச இருக்கிறேன். எனக்கும் சிவாஜிக்கும் இருந்த நட்பு யாராலும் விளக்க முடியாத பாசமாக உருவெடுத்தது. அந்த பாசம் எப்படிப்பட்டது என்பதை 1963ஆம் ஆண்டிலே என்னுடைய தாயார் அஞ்சுகம் அம்மையார் மறைந்த போது ஒரு மலர் வெளியிட்டார்கள். அந்த மலரிலே
பதிவு செய்திருக்கிறார் சிவாஜி. சிறுவயது முதல் எங்களுக்குள் நெருக்கமான பழக்கம் உண்டு. இதற்கு எத்தனையோ காரணம். கலையோ, அன்போ, கொள்கையோ, குணமோ எதுவோ எங்களை உயிராக இணைத்து வைத்திருந்தது. நாளடைவில் அது வளர்ந்து வலுப்பெற்றது. அது யார்? வாய் நிறைய மூனா கானா என்று நான் இனிமையோடு அழைக்கும் அவர்தான். பல நாட்கள் எங்களை ஒன்றாக உட்கார வைத்து அஞ்சுகம் அம்மையார் உணவு பரிமாறுவார். அப்போதெல்லாம் அவர் பாரபட்சத்துடன் நடந்து கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். நல்ல பண்டங்களை ஒருவருக்கு அதிகமாகவும் மற்றொருவருக்கு குறைவாகவும் அவர்கள் பரிமாறுவதை பார்த்து இப்படி செய்யலாமா என்று பலமுறை நான் அவரிடம் கேட்டிருக்கிறேன். நீ என்னுடைய செல்லப்பிள்ளை, அதனால்தான் உனக்கு அதிகம் என்று என்னிடம் பலமுறை கூறியவர் தான் அஞ்சுகம் அம்மையார். அப்படிப்பட்ட செல்லத்தை மறந்துவிட்டு போய்விட்டார்கள். நான் என்றும் அந்த அன்பு செல்லத்தை மறக்க முடியாது. எனக்கு அஞ்சுகம் அம்மையாரும் ஒரு தாய். இப்படி எங்களுக்கிடையே இருந்த உறவை அந்த கட்டுரையிலே பதிவு செய்தவர் தான் சிவாஜி என்று பலமுறை குறிப்பிட்டிருக்கிறார் கலைஞர். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.